சாரி. பார்த்து வர மாட்டியா? என்னம்மா சாரி? ஜூஸ் என் ட்ரெஸ்ல பட்டிருந்தா உன்னால யார் வேலைக்கு வச்சது? போமா அந்த பக்கம். பாரதி குடுமா சாருக்கு ஜூஸ் கொடு. ஆதி, ராமகிருஷ்ணன் சார் உன்னை பார்க்கணும்னு சொல்றாரு. வா வா மித்ரா, வா ஆதி வா. என்ன நிஷா, என்னாச்சு? ஏன் இவ்வளவு வியர்டா பிஹேவ் பண்ற? யார் அவன்? ஆமா மனோ. அவனுக்கு என்ன? வாட்? மனோவா? உனக்கு அவனை தெரியுமா? யார் அவன்? பாரதியோட தம்பி. மித்ரா, என்ன சொல்ற? பாரதியோட தம்பியா? ஷோ ஆமா. இப்ப என்னாச்சு? அதுதானே நான் அப்பல இருந்தே சொல்லிட்டு இருக்கேன். எதுக்கு இப்படி திரும்ப திரும்ப கேட்டுட்டு இருக்க? கூட பிறந்தவனா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா தம்பின்னு சொல்லிதான் அவ கூடவே ஒட்டிக்கிட்டு இருக்கான். சரி, இப்ப என்ன விஷயம் அத சொல்லு. மித்ரா, முதல்ல நான் இங்க இருந்து கிளம்புறேன். உன்கிட்ட அப்புறமா பேசுறேன். ஏய், உனக்கு என்னதான் ஆச்சு? ஏதேதோ சம்பந்தமே இல்லாம பேசிட்டு இருக்க. அவன் யாரு இவன் யாருன்னு என்கொயரி எல்லாம் பண்ணிட்டு இருக்க. இப்போ எதுவுமே சொல்லாம கிளம்புறேன்னு சொல்ற. முதல்ல என்ன விஷயம்னு சொல்லு. ஆதி யுஎஸ் கிளம்பி வந்ததுக்கு அப்புறம் நம்ம பாரதியை கொலை பண்ண பிளான் பண்ணோம்ல, ஞாபகம் இருக்கா? அதுல பாரதி செத்து போயிட்டான்னு நம்ம நம்பணும். ஆனா அன்னைக்கு செத்து போனது பாரதி இல்லன்னு நமக்கு கொஞ்ச நாள் முன்னாடி தானே தெரியும். அன்னைக்கு பாம்பு பிளாஸ்ட்ல செத்து போனவங்களோட தம்பி தான் இவன். நாங்க இருந்ததையும் அந்த பிளாஸ்ட் பண்ணவனுக்கு பணம் கொடுத்ததையும் இவன் பார்த்திருக்கான். இவன் தான் ஐ விட்னஸ். என்ன பார்த்ததும் கேள்வி மேல கேள்வி கேட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான். இது பண்ணதுக்கும் எனக்கும் சம்மதம் இல்லைன்னு சமாளிச்சு அவன் கிட்ட இருந்து தப்பிச்சிட்டேன். இதுக்கு மேல நான் இங்க இருந்து அவன் என்ன பார்த்தா பெரிய பிரச்சனையாயிடும் மித்ரா. ஓகே நிஷா, நாம இத பத்தி அப்புறமா பேசலாம். நீ ஆதி கிட்ட விஷ் பண்ணிட்டு கிளம்பு. அறிவில்ல, Dress ஃபுல்லா நாஸ்தி ஆயிடுச்சு. பார்த்து வர மாட்டேன். ஃபங்க்ஷன்ல நான் இதோட எப்படி இருக்கிறது? தமிழ், இங்க வா. என்ன காரியம் பண்ணிட்டு இருக்கீங்க? நான் தான் ஜூஸ் எடுத்துட்டு வந்தேன்ல. எதுக்கு குழந்தைகிட்ட இந்த மாதிரி வேலையெல்லாம் சொல்றீங்க? இப்ப பாரு என்ன ஆச்சுன்னு. ஐயா, என்ன ஓவரா பேசுற? என்ன ஆயிடுச்சு இப்ப? நீங்க எல்லாம் பிஸியா இருந்தீங்கன்னு சொல்லி பாப்பா கூட்டு வந்தேன். அதுல என்னப்போ? உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? ஏய் கிழவி, வாய் ரொம்ப நீளுது. யார பத்தி என்ன கேள்வி கேக்குற? மூஞ்ச உடைச்சிருவேன். எல்லாரும் பாக்குறாங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பாரதி அக்கா, இந்த விஷயத்தை இதோட விட்டுருங்க ப்ளீஸ். என்னத? என்ன சொல்ற? இதோட விட்டதா? பார்ட்டி நடக்குது, இவ்வளவு பேர் வந்திருக்காங்க, என் மரியாதையே போச்சு. இந்த கிழவியும் இந்த பொம்பளையும் என்னென்னமோ பேசுவாங்க. இந்த பார்ட்டிக்கு இவ்வளவு பேர் வந்திருக்காங்க, மரியாதை குறை இல்லாம பேசுவாங்க. அதெல்லாம் விட முடியாது. ஐயா, இப்போ என்ன நடந்துருச்சு? ஜூஸ் கெஸ்ட் மேல கொட்டிருச்சு, அந்த அம்மா அடிச்சிட்டாங்க. இது ஒரு விஷயமா? நான் உங்களை ரெடியாக சொல்லி எவ்வளவு நேரம் ஆச்சு? கேக் கட் பண்றதுக்கெல்லாம் டைம் ஆயிடுச்சு. இங்க பாருங்க, முதல்ல ஆதித்யாவை ரெடி பண்ணி கூட்டிட்டு வாங்க. சாரி ஆதி, வேலையா இருந்ததுல நான் கொஞ்சம் மறந்துட்டேன். நீங்க போங்க, நாங்க வரோம். இன்னும் கொஞ்சம் வேலைதான் இருக்கு. பாரதி, உங்களுக்கு புரியுதா இல்லையா?
சரி, முதல்ல வேலையெல்லாம் இருக்கட்டும், நீங்க வாங்க. பாதியில எப்படி விட்டுட்டு வர்றது? எங்களுக்காக வெயிட் பண்ணாதீங்க, நாங்க வந்துடுறோம், நீங்க போங்க. முடியாது பாரதி, ஆதித்யாவோட நீங்க எல்லாரும் அங்க வரணும், அப்பதான் நான் கேக் கட் பண்ணுவேன். அண்டர்ஸ்டாண்ட்? பாரதி, ஆதிதான் கூப்பிடுறாருல, நீ போ. இங்க இருக்கிற வேலையெல்லாம் நாங்க 2 பேரும் பாத்துக்கிறோம். தம்பி நீங்க போங்க, நான் அனுப்பி வைக்கிறேன். பாட்டி, நான் உங்களை நம்புறேன். இங்க பாரு பாரதி, இதுக்கு மேல நீ இங்க இருக்க வேண்டாம். நானும் லட்சுமி இதெல்லாம் சமாளிச்சுக்கிறோம். நீ போய் ஆதித்யாவை ரெடி பண்ணி கூட்டிக்கிட்டு போ. பாரதி, நாங்க தான் இவ்ளோ சொல்றோம்ல, எங்க பேச்சு கேட்கணும்னு உனக்கு தோணவே இல்லையா? சரிம்மா, நான் போறேன். உங்க 2 பேரை தனியா விட்டுட்டு போறதுக்கு தான் யோசிக்கிறேன். மனுவை வேற காணும். பாரதி, வந்து இந்த கொடுமைய பாரு. என்ன பாக்குற பாரதி? வா வா பாரதி, வந்து பாரு, வா. நீங்க எல்லாரும் இங்க வேலை பாருங்க, வா.